பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லக்கூடிய நூல் எதுங்க? இலக்கண நூல். தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். வெரி குட்ங்க. காவியம் என்ற வட சொல்லினுடைய திரிபு தான் காப்பியம் அப்படின்னு சொன்னவர் யாருங்க? கீவாஜா. கீவாஜா. இந்த காப்பியம் வந்து எந்த நாட்டுல எந்த மொழியில வந்து தோன்றுச்சுங்க முதல்ல? எப்போஸ் அப்படின்ற கிரேக்க சொல்ல எப்போஸ்ங்கிற கிரேக்க சொல்லில இருந்து தோன்றுனதுதான் இந்த காப்பியம் அப்படிங்கிற இந்த சொல் அப்படின்னு பாக்குறோம். ஐம்பெருங்காப்பியங்களுடைய பெயர்களை முதல்ல யாரு வந்து பட்டியலிட்டதுங்க? கந்தப்ப தேசிகர். திருத்தணிகை உலா அப்படிங்கிற நூல்ல கந்தப்ப தேசிகர் தான் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிற பெயரை வந்து முதல்ல சொன்னவர்னு பாக்குறோம். ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி அந்த பெயர்களை குறிப்பிடக்கூடிய நிகண்டு நூல் பேர் என்னங்க? பொருள் தொகை நிகண்டு. வெரி குட். அந்த பொருள் தொகை நிகண்டு தான் சிறுபஞ்ச மூலம் பற்றியும் வந்து சொல்லுது. அந்த பஞ்ச மூலங்கள் என்ன அப்படிங்கிறத பொருள் தொகை நிகண்டு சொல்லுது. கற்றார் வழங்கு பஞ்ச காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இதுங்க. தமிழ் விடுத்தூது. சூளாமணி நூலை பதிப்பிச்சவர் யாருங்க? எந்த வருஷம்? சூளாமணி நூலை பதிப்பித்தவர் வந்து சீவை தாமோதரனார். 1895. அந்த நூல்ல தான் சிறு காப்பியங்கள் 5 அப்படிங்கிற வழக்கத்தை வந்து இந்த நூல் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த காலகட்டத்தில் வருங்க? இரண்டாம் நூற்றாண்டு. வெரி குட். கிபி 2ஆம் நூற்றாண்டுல தான் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து வரும். காப்பியங்களுடைய வளர்ச்சி காலம் அப்படின்னு நீங்க எந்த நூற்றாண்டை சொல்லுவீங்க? 8ல இருந்து தான் பல நூல்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சதுங்க. அதனால அதை காப்பியங்களுடைய காலம் சோழர் காலம். அதுவும் முக்கியமா 8வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் அது வந்து வந்தது அப்படின்னு பார்க்கிறோம். பொதுவா நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படை லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடியது தான். நான் பலமுறை வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தாலும், நான் மறுபடியும் ஒரு தடவை நினைவூட்டல் செய்றேன். படிக்கிறதுக்கான சொல்லுங்க. இந்த பொருள் தொகை நிகண்டு இன்னொன்னு ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. சிறுகாப்பியம்னு சொன்னதுச்சுங்களா சார்? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. சிறுபஞ்ச மூலம் வந்து 5 வேர்கள் இருக்கு இல்லைங்களா? சார். அந்த சிறுவஞ்ச மூலம் பற்றியும் அந்த பொருள் தொகை நிகண்டு சொல்லியிருக்கு. சரிங்க. இப்ப நம்ம பாடம் நடத்தும் போதும் சரி, கேள்விகள் கேட்கும் போதும் சரி, எல்லாமே வந்து அடிப்படையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போற மாதிரி தான் இருக்கும். டெஸ்ட் போடுற முறைகளையும் நான் சொல்லிடுறேன். பல இடங்கள்ல வந்து அவங்க வந்து ஒரு நல்ல டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க சிலர். அந்த டெக்னிக்கை வந்து ஸ்டூடெண்ட் தாமதமா புரிஞ்சுக்குவாங்க. அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த டெக்னிக்கை வந்து முதல்லயே நான் உங்களுக்கு வந்து புரிய வச்சிடுறேன். உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு படிக்கிறது வந்து எளிதா இருக்கும். பாடம் நடத்தும் பொழுது சரி. அது உண்மைதான் சார். உங்களை மாரி யாரும் சொல்லலைங்க சார். அப்படியே நடத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஐடியாலாம் எங்களுக்கு சொன்னது கிடையாது. அது நீங்க கொஞ்சம் பண்றீங்க சார். நல்லதா இருக்கு சார். தேங்க்யூ சார். சரிங்க மேடம். உங்களுக்கும் அந்த விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறத அதை நான் சொல்றேன். அதாவது மெட்டீரியல்ல வந்து சார் இவ்வளோ தகவல் போதுமா அப்படிங்கிறது சிலர் கேட்கலாம். ஒரு சாரார் வந்து சார் இவ்வளவு தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் கேட்கலாம். எல்லாருக்குமே ஒரு பதிலை நான் சொல்றேன். புதுசா வந்தவங்க, ரொம்ப வருஷமா படிக்கிறவங்க எல்லாரும் சேர்த்து சொல்றேன். முதல் படிநிலை நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு அடிப்படையை படிச்சுக்கிட்டு போயிடணும். 2வது ரவுண்டு வரும்பொழுது கூடுதல் தகவல் படிக்கணும். 3வது ரவுண்டு வரும்பொழுது ஒரு தகவல் வரும். 4வது ரவுண்டு வரும்பொழுது தான் அந்த செய்யுள் வரைக்கும் இறங்கி படிப்பாங்க சில பேர். அந்த செய்யுளை படிக்கிறதுனால என்ன அப்படின்னா, அந்த கொஸ்டின் வருதோ இல்லையோ ஒரு ஆழ்ந்த அறிவு வந்து கிடைச்சிரும். அந்த லெவல் வரைக்கும் போறவங்க மட்டும் இல்ல, 2 லெவல்ல படிச்சவங்களே வந்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியான ரூட்ல நம்ம போனா போதும். அதுக்கு இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்ம எளிமையான இயல்களை வந்து படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்ப நாங்க நடத்துற நமக்கு ஒரு 2 விஷயத்துல உங்களுக்கு மெட்டீரியலை ஒரு படிநிலையா குடுக்கறது 2 விதத்துல நல்லது.
1 எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கான டைம் கிடைக்குது. 2 உங்களுக்கு எளிமையான பகுதிகள முதல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. என்னதான் இருந்தாலும் இலக்கண பகுதிய வந்து முன்னாடி குடுத்துறணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஐடியா பண்ணி குடுத்தோம். நன்னூலும் தொல்காப்பியமும் ரெடி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு அந்த சிலபஸ் மாற்றம் வரும்பொழுது புதிய பாடத்திட்டம் அந்த யாப்பருங்கலம் வந்து புதுசா இணைச்சிருந்தாங்க. பாட்டியல் நூல்களும், புலமை இலக்கணமும் இதெல்லாம் வந்து சேர்த்திருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம், எளிமையான இயல்களை எல்லாம் நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ள வருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் மற்ற இயல்கள குடுத்தோம். இப்ப இருக்கிற டைம் ஸ்பேஸ்ல இந்த தேர்வு அறிவிப்பு வருவதற்குள்ளாகவே நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா கவனத்துல கொள்ளுங்க. அலகு 1ம், அலகு 10ம் இத படிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் இலக்கணம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க மத்த இயல்கள படிப்பது என்பது எளிது. இதுல ஆர்டர் வைஸ் நான் எளிமையானதிலிருந்து கடினமான பகுதிக்கு போறேன் பாருங்க. ஆர்டர் வைஸ் சொல்றேன் உங்களுக்கு எத படிக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத. இப்ப நடந்துட்டு இருக்கிற அலகு 3 காப்பியங்கள் யூனிட்ட வந்து முதல்ல எடுத்து படிக்கிறது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். 1 அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அது ஈஸியா இருக்கும். ஒருவேளை சங்க இலக்கியம் வந்து நடத்துறதுல இருந்து இருந்திருந்தீங்கன்னா, சங்க இலக்கியம் அடிப்படையில இருந்து போறதால, அடுத்தடுத்தது போறது கால அடிப்படையில அது சரியா இருந்திருக்கும். அது பரவால்ல. அதுல அதிகமா படிக்க வேண்டிய வேலை இருக்கிறதால, இப்ப காப்பியங்கள் தொடங்கும் பொழுது இது உங்களுக்கு பயனளிக்கும். 2வது இப்போ நம்ம எளிமையான பகுதியில அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிற்றிலக்கியங்கள். காப்பியங்கள், அதுக்கப்புறம் சிற்றிலக்கியங்கள். இது 2 நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது 2ல எந்த மாரி கொஸ்டின் கேட்டாலும், அத கரெக்ட்டா அடிக்கிற மாதிரி நீங்க தயாராயிக்குங்க. அடுத்தது 3வது வந்து திறனாய்வு. திறனாய்வுல வந்து அவங்க குடுத்துருக்க பர்ட்டிகுலர் டாபிக்க வந்து தெளிவா பார்த்துக்கிட்டா போதுமானது. 3வது வந்து நாட்டுப்புறவியல். நாட்டுப்புறவியல்லயும் நீங்க ஒரு அ எளிமையா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுல இருக்கு. நெறைய செய்திகள் கொடுக்க முடியும். இருந்தாலும் அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டாலும் அது ஈஸியானது. அதுக்கப்புறமா பக்தி இலக்கியம், அப்புறமா சங்க இலக்கியம், அப்புறம் மொழி வரலாறு, அதுக்கப்புறம் இக்கால இலக்கியம். ஏன்னா இக்கால இலக்கியம் நெறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. நம்ம அதுக்கு 130 பக்கம் குடுத்துருவோம். குறிப்பு மட்டுமே 125 பக்கம் இருக்கும். பிற குறிப்புகள்னு போட்டு எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கிற மாரி ஒரு 3 பேப்பர் அடிஷனலா இணைச்சிருப்போம். அப்ப நீங்க அந்த இக்கால இலக்கியம் ஒரு பெரிய டாபிக். அதுக்கு அடுத்தது கடைசி டாபிக் அலகு 10. அது ஒரு பெரிய டாபிக். ஸோ அப்ப அலகு 10, அலகு 6 இக்கால இலக்கியம், அலகு 1 மொழி வரலாறு, அப்புறம் அலகு 2 சங்க இலக்கியம். இந்த 4 யூனிட்டையும் வந்து நீங்க ஆர்டர் வைஸ் பின்னாடி கொண்டு போகலாம். இல்ல சார் நான் 2, 3 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க, காப்பியங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கூடுதலா உங்களுக்கு எது நீங்க வந்து வீக்கா இருக்கீங்களோ, அத வந்து நீங்க எடுத்து படிக்கலாம். இப்போ காப்பியங்கள் நடத்திட்டு இருக்காங்க ஐயா அப்படின்னா, காப்பியங்கள் பத்தி படிக்கிறீங்க, உங்களுக்கு எளிமையானது தான் நல்லா படிச்சுட்டேன் சார் அப்படிங்கிறவங்க, கூடுதலா இலக்கண பகுதியவோ அல்லது அலகு 10க்கோ போயிரலாம். ஏன்னா இலக்கணமும் படிச்சிருப்பாங்க. ஒரு ரவுண்டு படிச்சவங்க வந்து இலக்கணமும் ஓரளவு படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணலாம், அலகு 10க்கான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதுன்னா, தேடி படிக்கலாம். நம்ம மெட்டீரியல் அனுப்புற வரைக்கும் வேற ஏதாவது பண்ணலாம். இல்ல சார் அதுக்கும் வாய்ப்பு இல்ல. நாட்டுப்புறவியல் இருக்கு, திறனாய்வு இருக்குன்னா அது படிக்கலாம். ஸோ அந்த மாரி நீங்க ஒரு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு, நீங்க பாட்டுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்கன்னா, உங்களுக்கு கை குடுத்துரும். எந்த யூனிட் வந்து ரொம்ப சிரமமா இருக்கு சார், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், இது என்னால முழுசா படிக்க முடியாது அப்படின்னு நெனைக்கிற யூனிட்ட வந்து, அடிப்படை வினாக்கள்னு நான் சிலது போடுவேன். அத கட்டாயமா நான் போடுற கொஸ்டின மட்டுமாவது கட்டாயமா படிச்சு வச்சுக்கணும். அலகு 7க்கான பகுதியில. ஸோ அந்த மாரி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளால ஈஸியா வந்து மார்க்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது முழுக்க முழுக்க திட்டமிடல பொறுத்து தான் நம்முடைய வெற்றி வாய்ப்பு நிர்ணயமாகுமே ஒழிய, படிக்கிறவங்க